அண்மை செய்தி. பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு வருகிற 15ஆம் தேதி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் என அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அருண். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 116வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஒப்புதலோடு தலைமை கழகம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 116வது பிறந்தநாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 116வது பிறந்த நாளான 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தலைமை கழக செயலாளர்கள் மரியாதை செலுத்த இருக்கிறார்கள் என்றும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சார்பு அமைக்கக்கூடிய துணை நிர்வாகிகள், பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய கழக நிர்வாகிகள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சித் தலைவி பேரவை, எம்ஜிஆர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாயிகள் பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வர்த்தக அணி, கலைப்பிரிவு உட்பட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புக்கூடிய பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.